இந்த வீடியோவில் பைத்தான் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் வந்து பைத்தான் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் டவுன்லோடுங்கிற பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம இந்த பைத்தான் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் நமக்கு டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்குது. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸில் இருக்கும், அதை ஷோ இன் ஃபோல்டரை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பைத்தான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆனதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருக்கும். இந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னெல்லாம் செக் பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தேவையானதை செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். இந்த லொக்கேஷனை Ctrl+A செலக்ட் ஆல் கொடுத்து Ctrl+C காப்பி கொடுத்துக்கோங்க. இந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியமானது. இது பின்னாடி நமக்கு தேவைப்படும். இந்த லொக்கேஷனை நான் ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நோட் பேடில் காப்பி பண்ணி வச்ச பிறகு இன்ஸ்டாலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலிங் முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் அதை க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் திஸ் பிசியை இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் திஸ் பிசி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், அதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது போய்க்கலாம். அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். அதில் பாத் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த பாத்தை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் காப்பி பண்ண பாத்தை பேஸ்ட் பண்ணிடலாம். இது ஏன் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம கம்ப்யூட்டரில் எங்கே இருந்தனாலும் ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணுறதுக்காக தான் இந்த பாத்து நம்ம செட் பண்ணுறோம். கொடுத்துட்டு எல்லா பட்டனையும் ஓகேன்னு கொடுத்துருங்க. இனிமேல் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த கம்ப்யூட்டரில்.